மேக்ஸிமம் சந்திரனோட ஒரு சில கிரகங்கள் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்க, வேற மாரி போயிடும். உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டுருக்காருன்னா, சந்திரன் பாதிக்கப்பட்டா அந்த நிலை கொண்டு போகும். அவரோட சேரக்கூடிய கிரகத்தோட தன்மை உண்டு. இது பொதுவா தனித்து உட்கார்ந்திருக்கும்போதே இந்த நிலைமை. சந்திரனோட ஒரு சில கிரகங்கள் அமைப்பு சேரும்போது, ஒரு சில பார்வைகள் இல்லாதம்போது, அவங்க மனநிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்ப இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சந்திரன நம்ம எப்பவுமே பயன்படுத்தணுன்றதுக்காக தான் உணவு பொருள் என்ன குடுத்துட்டான். இட்லி, தோசை, பொங்கலு, வெண்பொங்கலு இந்த மாரி பேலன்ஸ் வெண்மையான பண்றதுக்கு. பேலன்ஸ் பண்றதுக்காக தான் சந்திரன் அப்பப்போ உடனடியா நகரக்கூடிய கிரகம் இல்லையா? மனசு அப்பப்போ ஒரு மனுஷனுக்கு மாறும் இல்லையா? அப்போ அத ஸ்டெடியா வச்சுக்கிறதுக்காக தான் உணவு பொருளாவே நமக்கு கிரகங்கள் குடுத்துருச்சு. நம்ம சித்தர்கள் குடுத்துட்டாங்க. அந்த உணவு பொருளை தாண்டி சஷ்டி தினத்தில போயிட்டு முருகப்பெருமானை வழிபடும்போது, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சகட தோஷம் மாறி, சந்தோஷமான ஒரு விஷயமாக மாறத்துக்கான விஷயத்த முன்னோர்கள் வகுத்து குடுத்துருக்காங்க. அவசியம் உங்க சுய ஜாதகத்த ஆய்வு செய்து, இது போன்ற அமைப்பு இருந்தா, இந்த பரிகாரத்த மேற்கொள்ளுங்க. நீங்க யாரையும் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. 9 மாதங்கள் தொடர்ச்சியாக சஷ்டி தினத்தில போயிட்டு நீங்க வழிபட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்க நிலைமை மாறி நல்ல விஷயம் நடந்தே தீரும்.